மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்மால் பிரேக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் சரிங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய ஆர்டிகிள் சரிங்களா, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சின்ன சின்ன வார்த்தைகள் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ அடிப்படை உரிமைகளை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து அது எத்தனாவது பகுதியில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகுதி 3 சரிங்களா, பகுதி 3ல வரும். விதி வந்து என்னது, நமக்கு 12ல இருந்து 35 வரைக்கும் வர்றதுதான் வந்து என்னது, இந்த அடிப்படை உரிமைகள். அப்ப 12ல இருந்து 35 வரைக்கும் படிக்கணும். அப்ப இந்த அடிப்படை உரிமைகளை எப்படி சார் ஞாபகம் வைக்கிறது? இந்த அடிப்படை உரிமைகள் எத்தனை தலைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? மொத்தம் 6 தலைப்புகள் இருக்கு. எது எது அப்படின்னா, சமத்துவ உரிமைன்னு சொல்லுவாங்க, சுதந்திர உரிமைன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, சிறுபான்மையினுடைய பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, கடைசியா வந்து என்னது, அரசியல் அமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை. இந்த 6 ஹெட்டிங் அடிப்படையில் தான் மனப்பாடம் பண்ணணும். நீங்க வந்து மொத்தமா ஒரே ஷார்ட்கட்டா பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்காது, அப்படியே தனித்தனியா பிரிக்கணும் சரிங்களா. ஒரு படத்துல கூட வரும்னு நினைக்கிறேன் சரிங்க. எதுனா தேசிங் ராஜா மூவில வந்து பாத்தீங்க அப்படின்னா, எத்தனை பேர் வந்தாலும் பாத்துக்கலாம் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க, தலை தனியா கால் தனியா எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வைக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சமத்துவ உரிமையில என்ன நம்பர் இருக்கு, அதை எப்படி நம்ம ஞாபகம் வைக்கிறது, சுதந்திர உரிமையா அதுல என்ன இருக்கு, அதை நம்ம எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாருங்க, 12 மற்றும் 13 மட்டும் பார்ப்போம் சரிங்களா. 12 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு என்பதற்கான வரையறை, ஸ்டேட்னா என்னங்க அப்படிங்கிறதுக்குரிய ஒரு வரையறை தான் வந்து என்னது 12வது ஆர்டிகிள். 13 வந்து பாத்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளை மீறும் முரண்பாடான சட்டங்களை தடுத்தல், நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப அரசாங்கமானது மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா, அது அடிப்படை உரிமையை மீறுகிறதா மீறவில்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதா வந்து என்னது இந்த விதி 13க்குரியது. நீதி புனராய்வு அப்படிங்கிற கான்செப்ட் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ்ஏல இருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா. நீதி புனராய்வுங்கிற கான்செப்ட் எங்க இருந்து எடுக்கப்பட்டது, யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ஃபர்ஸ்ட் தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12, 13 தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சரியா. 12னா அரசு என்பதற்கான வரையறை, 13 என்னது நீதி புனராய்வு. அப்ப நீதி புனராய்வுனா என்ன, ஒரு சட்டம் அடிப்படை உரிமையை மீறுகிறதா மீறவில்லையான்னு சொல்லி பார்க்கறது. இது எங்கிருந்து பெறப்பட்டது, அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது அப்படின்ட்டு. திருப்பி இதுக்கு அடுத்து சமத்துவ உரிமை. நமக்கு மொத்தம் 6 உரிமை சொன்னாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் உரிமை வந்து என்னது, சமத்துவ உரிமை 14 to 18. இந்த ஹெட்டிங்கை மட்டுமே பொறுத்துக்களை கேட்பாங்கங்க. சமத்துவ உரிமையா 14 to 18, சுதந்திர உரிமையா 19 to 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமையா 23 to 24 அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே நமக்கு என்ன பண்ணலாம், அவங்க கொஸ்டினா கேட்கலாம். அதனால அது வந்து என்ன பண்ணிக்கோங்க, பொறுத்துக்கள் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சமத்துவ உரிமை 14 to 18, அப்ப ஆர்டிகிள் 14 வரும், 15, 16, 17, 18. 14 பொறுத்த அளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்ப சமம்ங்கிற வார்த்தை மட்டும்தான் நான் வைக்கணும். 14னா என்னது, சமம். எப்படி சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. 15 வந்து என்னது, சாதி மதம் இனம் பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. அப்ப 15வது ஆர்டிகிள் வந்து என்னது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறதான் பார்த்துக்கிடணும் சரிங்களா. 14னா வந்து என்னது, ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. 15னா வந்து என்னது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது. 16 வந்து என்னது, பொதுப்பணியில் சம வேலை வாய்ப்பு. 17 வந்து என்னது, தீண்டாமை ஒழிப்பு. 18 வந்து என்னது, பட்டங்கள் ஒழிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப 17 தீண்டாமை ஒழிப்பு, 18 வந்து என்னது, பட்டங்கள் ஒழிப்பு, 16 வந்து என்னது, பொதுப்பணி அப்படிங்கிற வார்த்தை வரணும், அதான் இம்பார்ட்டன்ட். சம வேலை வாய்ப்பு, அந்த சம வேலை வாய்ப்பு எதுல கொடுத்துருக்கணும், நமக்கு பொதுப்பணியில வந்து என்னது, சம வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது. பாகுபாடு காட்டக்கூடாது எது இல்ல, சாதி மதம் இனம் பாலினம் பிறப்பு அப்படின்னு சொல்லி வரும். சரிங்க சார், அப்ப இது எப்படி சார் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வேற எதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. சமமாகவும் பாகுபாடு காட்டாமலும் பொதுப்பணியில் தீண்டாமை மற்றும் பட்டங்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த கீவேர்டு தான் இம்பார்ட்டன்ட். புரியுதா இல்லையா, அந்த கீவேர்டை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சமமாகவும் பாகுபாடு காட்டாமலும் பொதுப்பணியில் என்ன பண்ண வேண்டும், தீண்டாமை மற்றும் பட்டங்களை வந்து ஒழிக்க வேண்டும். அப்ப நமக்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா அது எங்க இருந்து எடுக்கப்பட்டது, இங்கிலாந்து. சட்டம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு அளிக்கும், சட்டம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு அளிக்கும். இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, அமெரிக்கா சரிங்களா. யுஎஸ்ஏல இருந்து அது வந்து என்னது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து தீண்டாமை ஒழிப்புக்கு சட்டம் வந்து எப்போ வந்துச்சு, 1955. அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அந்த அன்டச்சபிலிட்டிக்கு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, 1955
55 வந்து என்னது கொண்டு வரப்பட்டது. பட்டங்கள் ஒழிப்பு, இந்த பட்டங்கள் ஒழிப்புல பாரத ரத்னா அதெல்லாம் வராதுங்க, பத்மஸ்ரீ எல்லாம் வராது. 1971 மன்னர் மானியங்கள் ஒழிக்கப்பட்டது. சரிங்களா, மன்னர் மானியங்கள் ஒழிக்கப்பட்டது. இது நமக்கு இந்த ஆர்டிகல் எடுத்துக்கலாம், மன்னர் மானியங்கள் ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் மன்னர் மானியங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு இதுல வந்து என்ன இருக்கு, சமம் சொல்லி இருக்கு, பாகுபாடு காட்டக்கூடாது, சமமாகவும் பாகுபாடு காட்டாமலும் பொது பணியில் என்ன பண்ணணும், தீண்டாமையும் பட்டங்களையும் வந்து என்ன பண்ணணும், ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப சமம்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பாகுபாடு காட்டக்கூடாதுன்னா சாதி மதம் மொழி இனம் பிறப்படிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது, பொது பணியில் சம வாய்ப்பு, தீண்டாமை ஒழிப்பு, அதுக்கடுத்து என்னது பட்டங்கள் ஒழிப்பு. எப்படி அந்த ஹெட்டிங்க அவங்க பொறுத்துக்களை கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த இண்டிவிஜுவலா இதையுமே என்ன பண்ணுவாங்க, பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாவே கேட்கலாம். கீழ்கண்ட எந்த விதி வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு தீண்டாமை வந்து ஒழிக்கப்படுகிறது, ஒழிப்பை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப சமத்துவ உரிமை முடிஞ்சு. அதுக்கடுத்து வந்து என்னன்னா சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமையை பொறுத்த அளவுக்கு 19, 20, 21, 22, 21 ஏங்கிறது அடிஷனலா வந்திருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்ப 19ல பாத்தீங்கன்னா 6 வகையான சுதந்திர உரிமைகள் இருக்கு. ஆரம்பத்துல எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 7 இருந்துச்சு. சொத்துரிமை வந்து என்னது நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சொத்துரிமை வந்து என்னது இதுல நீக்கம். அதனால எத்தனை தான் நமக்கு இப்ப 6 வகையான சுதந்திர உரிமை தான் இருக்கு. அதே மாதிரி அடிப்படை உரிமையும் ஆரம்பத்தில் எத்தனை இருந்துச்சு, 7 தலைப்பு இருந்துச்சு. சொத்துரிமை நீக்கப்பட்டதுனால இப்ப எத்தனை தலைப்பு தான், 6 தலைப்பு தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. 20வது வந்து என்னன்னா சட்டவிரோதமாக குற்றம் சுமத்துவதிலிருந்து பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, சட்டவிரோதமாக குற்றம் சுமத்துவதிலிருந்து பாதுகாத்தல். இந்த தப்பை நீ தான் பண்ணன்னு சொல்லி உன்னை ஒத்துக்க வைப்பாங்க தெரியுமா, அதுல இருந்து பாதுகாக்கிறதா வந்து என்னது 20வது விதி. 21 தனி மனித வாழ்வு மற்றும் சுதந்திரம். இல்லை, நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் என்ன தண்ணீர் குடிக்கணும், நான் என்ன போக்குவரத்தை பயன்படுத்தணும், நான் எந்த டாக்டர்கிட்ட போகணும், இந்த மாதிரி என்னுடைய தனிப்பட்ட இதுல ஃபுல்லாவே எதுதான் சொல்லுது, 21 தான் வந்து என்னது சொல்லுது. அதனால அது கொஞ்சம் இருக்கட்டும். 22 வந்து என்ன, கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு. அப்ப 19ங்கிறது ஆல்ரெடி சுதந்திர உரிமையை பத்தி சொல்லுது. 20னா என்னது குற்றம் சுமத்தக்கூடாது. 21 என்னது தனி மனித சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு. 22 வந்து என்னது கைது செய்தலுக்கு எதிரான பாதுகாப்பு. நீங்க இந்த தடுப்பு காவல் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, தடுப்பு காவல் சட்டம்னா மிசா சட்டம் சொல்றாங்கல்ல, மிசா சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1971 வந்து என்னது கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி தடா சட்டம் பொடா சட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா, தடா சட்டம் வந்து டிஏடிஏ, தடா சட்டம் வந்து 1985 கொண்டு வரப்பட்டது. பொடா சட்டம் வந்து என்னது உங்களுக்கு வந்து பொடா சட்டம் வந்து 2002 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, தடா சட்டம், அதுக்கடுத்து என்னது பொடா சட்டம். பொடா சட்டம் 2002. இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு இந்த சட்டங்கள் வந்து என்னது கேட்கலாம். ஈவன் மிசா வந்து 1971 கொண்டு வந்து 78 வந்து என்னது காலாவதி ஆயிருச்சு. இது 85 கொண்டு வந்து 95 காலாவதி ஆயிரும். இது 2002 கொண்டு வந்து 2004 காலாவதி ஆயிரும் பொடா சட்டம் அப்படிங்கிறது. இதெல்லாம் தடுப்பு காவல் சட்டங்கள். அந்த சட்டங்கள்ல இருந்தெல்லாம் பாதுகாக்கக்கூடியதான் எது நமக்கு 22வது விதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி சார், இப்ப இது வந்து என்னது நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 19 தனியா விட்டுருங்க, 20, 21, 22 இருக்கா, இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா குற்றம் செய்த தனி மனிதனை கைது செய்தனர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. குற்றம் செய்த தனி மனிதனை கைது செய்தனர். குற்றம் சுமத்துவதிலிருந்து பாதுகாத்து. அதுக்கடுத்து தனி மனித வாழ்வு மற்றும் சுதந்திரம். அதுக்கடுத்து கைது செய்தனர். கைது செய்வதிலிருந்து என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 21 ஏங்கிறது வந்து என்னது 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. அப்ப கல்விங்கிறது இப்ப எதுல வந்துருச்சு, அடிப்படை உரிமை அப்படிங்கிறது மாதிரி வந்து என்னது வந்துருச்சு. அப்ப அது வந்து என்னது 21 ஏ எத்தனாவது சட்ட திருத்தம், 86வது சட்ட திருத்தம் 2002. இதுக்கு வந்து என்னது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, RTE, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அது எப்போ வந்துச்சு, 2009. அதை எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க, April 1. சரிங்களா, April 1, 2010 என்ன பண்றாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. அதனால அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கேட்கலாம். இதன்படிதான் பிரைவேட் பள்ளிகள்ல வந்து என்னது, தனியார் பள்ளிகள்ல மெட்ரிகுலேஷன் எல்லாம் 25% இடஒதுக்கீடு எல்லாமே வந்து என்னது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமைனா 23 மற்றும் 24 அப்படிங்கிறது. இந்த 23, 24 2 ஆர்டிகல் தான். அப்ப இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப 23னா பெண்கள், 24னா குழந்தைகள்னு வச்சுக்கோங்க. அப்ப 23 என்னது மனித சுரண்டலை தடுத்தல், மனிதன் என்னது இழித்தொழில் இருந்தது வணிகம் தடை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே இது வந்து என்ன அப்படின்னா கொத்தடிமை முறை ஒழிப்பு. இல்லதான்
கொத்தடிமை முறை ஒழிப்பு. கொத்தடிமை முறை ஒழிப்பு இது எதுதான் வருது 23. கொத்தடிமை முறை ஒழிப்புக்கு எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது? 1976 தான் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கடுத்து 24 என்ன சொல்லுது? 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான தொழிற்சாலையில் பணியமர்த்த தடை. அப்ப குழந்தை தொழிலாளர் என்னது தடை செய்கிறது. அப்ப 24வது ஆர்டிகல்னா குழந்தைகள், அதே இது 23வது ஆர்டிகல்னா பெண்கள் சார்ந்து என்னது வர வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது ரிலேட்டடான சட்டம் பாத்தீங்கன்னா தொழிற்சாலை சட்டம் 1948. சரிங்களா? தொழிற்சாலை சட்டம் 1948 கொண்டு வந்தாங்க. அதே இது என்ன அப்படின்னா 1951 தோட்ட தொழிலாளர் சட்டம். இதெல்லாம் இருக்கு புக்ல. தோட்ட தொழிலாளர் சட்டம். அடுத்து 1952 சுரங்க பணிகள் சட்டம். சுரங்க சட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சுரங்க சட்டம். இந்த மாதிரி இருந்தது. இந்த 3 சட்டங்கள் 24 ரிலேட்டடா வந்திருக்கும். அதனால இது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப 23னா பெண்கள், 24னா என்னது குழந்தைகள், 19னா சுதந்திரம் பார்த்தாச்சு, 20னா குற்றம் சுமத்தலிருந்து பாதுகாத்தல்னு சொல்லியாச்சு, 21 அப்படிங்கிறது தனி மனித வாழ்வு சுதந்திரம் சொல்லியாச்சு, 22ங்கிறது என்னது நமக்கு கைது செய்வதிலிருந்து பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமையை பொறுத்தளவுக்கு நமக்கு 25 to 28 இது என்னது நமக்கு 4வது உரிமைன்னு வச்சுக்கோங்க. இப்போ 25, 26, 27, 28. 25 பாருங்களேன், சுதந்திரமான மத வழிபாடு. சரிங்களா? நான் எந்த மதத்தை வழிபடணும் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருமே என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுதான் சொல்றாங்க. 25னா என்னது சுதந்திரமான மத வழிபாடு. 26 அந்த மத விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. நம்ம கோயில் அப்படின்னா தர்மகர்த்தான்னு சொல்றோம். அதே இது இங்க ஃபாதர் இருப்பாங்கல்ல, சரிங்களா, சர்ச்சிலலாம் ஃபாதர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நிர்வகிக்கக்கூடிய உரிமை இருக்குல்ல, அது என்னது 26. 27 என்னது வரிகளை தடுத்து, மதம் தொடர்பான வரிகளை தடுத்து. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப என்னது நமக்கு மதம் தொடர்பான வரிகள்லாம் என்னது விதிக்கிறதுக்கு என்னது ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து 28 சமய போதனை செய்ய தடை அப்படிங்கிறாங்க. இது மேக்சிமம் இந்த கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல தாங்க இந்த பிரச்சனையெல்லாம் சந்திப்பாங்க. அந்த ஸ்கூல்ல சமய போதனை பண்றாங்க, பிள்ளைங்களை கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் இந்த பிரச்சனையை நிறையவே எதிர்கொண்டிருக்காங்க. அப்படிங்கல அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா 28வது ஆர்டிகல் தான் என்னது வரும். அப்ப 25னா சுதந்திரமான மத வழிபாடு, 26ங்கிறது மத விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, 27ங்கிறது மத அடிப்படையிலான வரிகளை என்னது தடுத்தல், 28 என்னது சமய போதனை செய்ய தடை அப்படிங்கிறது. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த நாள்ல எதுனாலும் கேட்கலாம். ஈவன் இதுல நமக்கு என்னன்னா இந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட். அது அடிப்படை உரிமைகள் வராது, முகவுரையில வரும். அதைத்தான் உங்களுக்கு இந்த இதுல என்னது கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவலாகவும் கேட்கலாம், பொறுத்துகளையும் கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். இது யாருக்கு? சிறுபான்மையினருக்கு. சிறுபான்மையினருக்கான கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் நல்லா நாம வச்சுக்கோங்க. இதுவும் 2 ஆர்டிகல் தான், 29 to 30. சரிங்களா? 29, 30. அப்ப இந்த ஹெட்டிங்கை வாட்சிங்கனாலே போதும், உங்களுக்கு அதுல ஒரு புரிதல் வந்துடும். அந்த ஹெட்டிங்கே பாருங்களேன், கலாச்சாரம் ஃபர்ஸ்ட், பண்பாடு கொடுத்துட்டான், 2வது தான் கல்வி கொடுத்துருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் 29 எதுக்கு வருது? நமக்கு கலாச்சாரத்தை பத்தி சொல்ல போகுது. 30 தான் எதை பத்தி சொல்ல போகுது? கல்வியை பத்தி சொல்ல போகுது. அப்ப சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, பர்டிகுலரா எது நமக்கு பண்பாடை பத்தி சொல்றதா என்னது நமக்கு எது 29 அப்படிங்கிறது. அதே இது 30 என்னது சிறுபான்மைக்கான கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கவும் அமைக்கவும் இருக்கிறதுக்கான உரிமைகள் அப்படிங்கிறாங்க. அப்ப நமக்கு 29ங்கிறது அவங்களுடைய கலாச்சார உரிமை, அதே இது 30ங்கிறது கல்வி நிறுவனங்களை என்னது நிர்வகிக்கக்கூடிய உரிமை. இதுல நமக்கு அப்ப கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு, ஜல்லிக்கட்டெல்லாம் நம்மளுடைய பண்பாடுன்னு சொல்றோம். அப்ப அந்த ஜல்லிக்கட்டு எத்தனாவது ஆர்டிகல் வரும்? 29ல 1. சரிங்களா? ஜல்லிக்கட்டுங்கிறது எதுல வருது? 29ல 1க்கு தான் என்னது ஜல்லிக்கட்டு. ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏறு தழுவுதல். இது 29ல 1 அப்படின்னு சொல்லி வரும். அதனால அது கொஞ்சம் என்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப 29ன்னா 29, 30 இந்த ரெண்டுமே சிறுபான்மையினருக்கு தான் வரப்போகுது. 29னா பண்பாடு, 30ன்னா என்னது கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 32 அரசியல் அமைப்புக்கான தீர்வு காணும் உரிமைன்னு சொல்றாங்க. 32 என்ன சொல்றாங்க? அரசியல் அமைப்புக்கான தீர்வு காணும் உரிமை. 31 சொத்துரிமைங்க, அது நீக்கப்பட்டது. 31 என்னது சொத்துரிமை, அது என்னது நீக்கப்பட்டது. எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னா எத்தனாவது சட்ட திருத்தம்? 44வது சட்ட திருத்தம். இது தற்போது எத்தனாவது பகுதியில் இருக்கு? பகுதி 12ல இருக்கு. அதுக்கடுத்து எத்தனாவது விதியில இருக்கு? 307 என்னது இருக்கு அப்படின்னு சொல்லி என்னது தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கடுத்து விதி 33 பாருங்க. இந்த அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை இருக்குல்ல, இது வந்து என்னன்னா நீதி பேராணைகள் பிறப்பிக்கப்படுகிறது. நீதி பேராணைகள், சரிங்களா, ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீதி பேராணைகள் ரிட்ஸ் இருக்குல்ல, நீதி பேராணைகள் பிறப்பிக்கப்படுகிறது. மொத்தம் எத்தனை 5 நீதி பேராணைகள். நீதி பேராணைகள் அப்படிங்கிற கான்செப்ட் எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து பெறப்பட்டது. நீதி புனராய்வுனா அமெரிக்கா, நீதி பேராணைனா எங்க இருந்து பெறப்பட்டது, இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து 33, இப்ப 32 வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இந்த 33, 34, 35 அப்படின்றக்கா இந்த 3 மட்டும் தனியா ஞாபகம் வைக்கணும். அப்படின்னா நமக்கு அது ஞாபகம் இருக்கும். 32னா படைகள் தொடர்பானவற்றில் அடிப்படை உரிமைகள் மற்றும் பாராளுமன்றத்தின் அதிகாரம். படைகள்னா இப்ப ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சரிங்களா, ராணுவ படை இருக்கு, சரிங்களா, ராணுவம், விமானப்படை, கப்பற்படை, கடற்படை சொல்லல, அதுல இருக்கக்கூடிய இந்த ராணுவ வீரர்களுக்கு, கடற்படை வீரர்களுக்கு, விமானப்படை வீரர்களுக்கு என்ன அடிப்படை உரிமை இருக்கணும்னு சொல்லி யாருதான் வந்து மாத்துறா, அதெல்லாம் பாராளுமன்றம் தான் மாத்துது. அப்ப அந்த படைகள் தொடர்பானவற்றுக்கெல்லாம் யாருதான் வந்து இது 33 சொல்லுது. 34 ராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமைகள் மீதான தடை. நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் ஃபுல்லாவே ராணுவ சட்டம் அமலில் இருக்கும். அப்படி அமலில் இருந்தா அங்க எல்லா அடிப்படை உரிமைகளுமே வந்து என்னது இருக்காது. அதை சொல்றதான் வந்து என்னது விதி 34. 35 பாராளுமன்றம் இது ரிலேட்டடா என்ன பண்ணலாம், சட்டங்கள் இயற்றலாம். சரிங்களா, சட்டங்கள் இயற்றும் பாராளுமன்றத்தின் அதிகாரம். நல்லா பாருங்க, இதே மாதிரிதான் குடியுரிமையில லாஸ்ட் பாயிண்ட் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், 11வது விதி என்ன படிச்சிருப்போம், குடியுரிமை தொடர்பானவற்றில் சட்டம் இயற்றும் பாராளுமன்றத்தின் அதிகாரம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்ப இந்த ரெண்டுமே சேம் தான். இப்ப எக்ஸ்ட்ரா இதுல தெரிஞ்சுக்கணும், விதி 32 வந்து என்ன சொல்லியிருப்பாரு, அம்பேத்கர் வந்து ஆன்மா இதயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, ஆன்மா, அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. அப்பலாட்டு என்னது இதயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதனால அது வந்து என்னது தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இவ்வளவுதாங்க அடிப்படை உரிமைகள். அப்ப அடிப்படை உரிமைகளை பொறுத்தளவுக்கு 14னா 12னா அரசுன்னு சொல்றோம், 13னா நீதி புனராய்வு, இந்த 2 தனியா போயிருது. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து 14னா சமம், 15னா பாகுபாடு காட்டக்கூடாது, 16னா பொது பணியில் சம வாய்ப்பு, 17னா தீண்டாமை ஒழிப்பு, 18னா பட்டங்கள் ஒழிப்பு, 19னா சுதந்திர உரிமைகள், 6 வகையான சுதந்திர உரிமைகள். ஆரம்பத்தில் எத்தனை இருந்துச்சு, 7 இருந்துச்சு. 20னா குற்றம் சுமத்திலிருந்து பாதுகாத்தல், 21னா தனிமனித வாழ்வு மற்றும் சுதந்திரம், 22னா கைது செய்திலிருந்து பாதுகாத்தல். அதெல்லாம் தடுப்பு காவல் சட்டம் எல்லாம் பாக்குறோம், இசா சட்டம், தடா சட்டம், பொடா சட்டம் அப்படின்ட்டு. 23னா பெண்கள், 24னா குழந்தைகள், 25னா சுதந்திரமான மத வழிபாடு, 26 நிர்வகிக்கக்கூடிய உரிமை, 27 வரிகளை தடுக்கிறாங்க, 28 சமய போதனை வந்து என்னது செய்யக்கூடாதுங்கிறாங்க, 29 சிறுபான்மையினருக்கான பண்பாட்டு உரிமை, அதுதான் ஜல்லிக்கட்டு வருது 29ல 1, 30னா சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. நெக்ஸ்ட் 31 சொத்துரிமை நீக்கப்பட்டது, 32னா அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை, 33 படைகள், 34 ராணுவ சட்டம். இவ்வளவுதான். அதை ஒரு வாட்டி வாசிச்சுட்டு நீங்க வந்து ஷார்ட்கட் படிக்கிறதுனாலும் சரி, இல்ல எங்க போய் எந்த ஷார்ட்கட் மேக்ஸுக்கு பார்த்தனாலும் சரி, இல்ல எந்த சப்ஜெக்ட் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சா தான் ஷார்ட்கட் என்னன்னு புரியும். கான்செப்டே தெரியாம ஷார்ட்கட்டை ஞாபகம் வைக்கவே முடியாது. நீங்க கான்செப்டை ஒரு வாட்டினாலும் வாசிச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படித்தான் பார்க்கணும். நான் வந்து கான்செப்ட் தெரியாம இந்த ஒரு வார்த்தையை வச்சு இது வந்து ஆன்சர் பண்ணலாம் சார் அப்படின்னா அது உங்களுக்கு கான்செப்டும் தெரியாது, அந்த இது மறந்துருச்சுன்னா உங்களால ஆன்சரும் பண்ண முடியாது. அப்ப 33னா படைகள், 34னா ராணுவ சட்டம், 35னா அந்த என்னது பாராளுமன்றத்துடைய சட்டமியற்றும் அதிகாரம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. நம்ம போன கிளாஸ்ல என்ன இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது, இந்தியன் ரயில்வே வந்து என்னது முதல்ல எப்பன்னா 1853 வந்து என்னது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கடுத்து 2வது கொஸ்டின் வந்து என்னது, இந்தியன் ரயில்வே எப்போ தேசியமயமாக்கப்பட்டதுன்னா ஸ்கூல் புக்ல 1952 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒரிஜினல் வந்து என்னது 1951 தான். அதுக்கடுத்து சென்னை மெட்ரோ எத்தனாவது மெட்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6வது மெட்ரோ. சென்னை மெட்ரோ எத்தனாவது மெட்ரோ, 6வது மெட்ரோ. அது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது. சரி, ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வழக்கு அப்படின்னு சொல்லி எந்த வழக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அடிப்படை உரிமைகள் வழக்கு, அடிப்படை உரிமைகள் வழக்கு, அடிப்படை உரிமைகள் வழக்கு என்று அழைக்கப்படும் வழக்கு இது. 2வது வந்து என்ன அப்படின்னா சட்டத்தின் ஆட்சிங்கிற பதத்தை உருவாக்கியவர் யார், சட்டத்தின் ஆட்சிங்கிற பதத்தை வந்து என்னது உருவாக்கியவர். சரிங்களா. 3வது வந்து என்ன அப்படின்னா கடவுச்சீட்டு வழக்கு, கடவுச்சீட்டு வழக்கு எந்த வழக்கு அப்படிங்கிறது. 4வது மண்டல் வழக்கு. இதெல்லாம் அடிப்படை உரிமைகள்ல வரக்கூடிய வழக்கு. இந்த கேஸோட நேம் மட்டும் சொல்லுங்க. மண்டல் வழக்கு அப்படின்னா என்னது, எந்த வழக்கு அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து என்னது ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.